அதான் கோவிட் சிச்சுவேஷனால நம்ம அலோவ் பண்ணல. ஸோ ஓகே கைஸ், கொடைக்கானல் ட்ரிப் ஃபைனலி எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 2 days அவ்வளோ ஹாப்பியாக செம்ம சூப்பராக ஃபன்னாக போச்சு. பட் இப்போ ரொம்பவே கடுப்பாக போயிட்டுருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு எண்டுக்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் இருக்க ரீசன் தான், நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ண நாள்லேருந்து நம்ம ட்ரிப்பு எப்போ போகிறோமோ அது வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 week மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணால் அந்த 1 week ஒவ்வொரு நாளையும் கவுண்ட் பண்ணியிருப்போம். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதே நம்ம ட்ரிப்புக்கு போனதுக்கப்புறம் அந்த 2 days சீக்கிரமாக போயிடும். அந்த ஃபீல் தான் இப்போ எனக்கு இருக்குது. நம்ம ட்ரிப் மேலே ஏன் இவ்வளோ ஆசையாக இருக்குன்னா, நம்ம வந்துட்டு அந்த ட்ரிப்போட அந்த 2 நாளோ 1 நாளோ அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். நம்ம ரொட்டீனாக பண்ணுற ஒர்க் ப்ரெஷர்லேருந்து ஃபேமிலி ப்ரெஷர்லேருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளே மறந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இதில் பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஃபன் பண்ணுறோமோ, நம்ம ட்ரிப் முடிஞ்சு அங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு பெயின், ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலாக நம்ம வச்சு செய்யும். அப்படியே வயிற்றெல்லாம் கலக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்க 2 days நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டுருப்போம். ஒர்க் டென்ஷனை மறந்துருப்போம், ஃபேமிலி ப்ரெஷரை மறந்துருப்போம், கமிட்மெண்ட்ஸை மறந்துருப்போம், எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். பட் அகைன் அங்கேருந்து கிளம்புறப்போ எல்லாமே மைண்டுக்குள்ளே ஏறி உட்காந்து செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பயம் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் ட்ரிப்பை எண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்டே இல்லை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே கொடைக்கானலில் நாங்கள் இப்போ இறங்கியாச்சு. ஸோ அங்கே அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு, இங்கே அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் ஒரு சில்லுன்னு குளிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இது கொடைக்கானலேருந்து நியர்பை ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அது வந்து பெரிய குளத்துக்கு முன்னாடியே இருக்கும், கும்பகரை அருவின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து கேட்டு பார்த்தாலே சொல்லுவாங்க. நம்ம கொடைக்கானலேருந்து வெளியே வந்தோட்டையும் பெரிய குளம் போகிற ரூட்டில் தான் இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த ட்ரிப்புமே ரொம்ப டேலாம் கிடையாது. இங்கே அப்புறம் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். இங்கேயே செம்ம அட்டகாசம் பண்ணலாம். அவ்வளோ தண்ணி நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி போயிருக்கேன், நிறையா டைம்ஸ் போயிருக்கேன். ஆக்சுவலாக நான் நிறைய டைம் போயிருந்தாலுமே எனக்கு இப்போ ஃபஸ்ட்டாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படா போய் ரீச் ஆகும்னு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு ஃபேமிலியோடு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நான் இன்னொரு ஃபேமிலின்னு சொன்னது உங்களை தான். ஸோ உங்கள் கூட சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம மற்றதெல்லாம் அங்கே போய் vlog கண்டினியூ பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா பதனி விற்றுட்டார். தம்பி பதனி குடிக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்களும் ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி அடிக்கிற வெயில் பதனி குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பதனியை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அவரும் வீட்டில் தண்ணியை மெத்தி ஊற்றுற மாதிரி செம்பாக ஊற்றிக்கிட்டே இருந்தார். என்னடா இவ்வளோ பாசமாக தண்ணியை ஊற்றுற மாதிரி பதனியில் ஊற்றிட்டு இருக்காருன்னு பார்த்தா, கடைசியாக தான் செஞ்சு ஒவ்வொரு செம்புக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னார். ஓகே பரவாயில்லைங்க, நம்ம லைஃப்பில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், சவர்மா சிக்கன் கண்டது கடிதாக சாப்பிட்றோம், இது நல்லது தானே. இவங்களும் நம்மளை நம்பி தான் இருக்காங்க, நம்மள மாதிரி வர டூரிஸ்ட் நம்பி தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லேஜ் சைடு ஏதாவது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரேட் என்னன்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. பிகாஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுற மைண்டில் தான் நம்ம போவோம், பட் நம்மளே வச்சு செஞ்சுருவாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் அன்றைக்கி நடந்துச்சு. ஸோ ஓகேங்க, நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம கும்பகரை ஃபால்ஸு போயிட்டுருக்கு. இந்த ரூட்டில் கூட நம்ம கொடைக்கானல் போனால் ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகுதுல. ஸோ இந்த ரூட் வழியாக போனால் அடுக்கம்னு ஒரு கிராமம் வரும், அந்த கிராமத்தில் போய் ஜாயின் ஆகும் கொடைக்கானலில். ஸோ இது வரைக்கும் நான் அந்த சைடு போனதில்லை, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க நம்ம கும்பகரை ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்து நம்ம உள்ளே போகிறது தான். கார்லாம் நிற்கிது. என்னங்க கேட்டை போட்டிருக்காங்க, அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அலோவ் பண்ணலங்க, அதான் கார்லாம் வெளியே நிற்கிது. ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, போய் பார்க்கலாம் பக்கத்தில் போய்ட்டு. தமிழ்நாடு அரசு கோவிட்-19 தடை காரணமாக கும்பகரை அருவியில் தற்காலிகமாக குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. சூப்பருங்க, அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கோவிட்னால நம்மளை இப்போ உள்ள அலோவ் பண்ணல. மெயின் ஃபால்ஸ்க்கு இந்த வழியாக தான் போகணும், பட் முன்னாடியே கேட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டு தான் வந்தேன் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தா செம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ட்ரிப்பு முடிஞ்சுன்னு ஒரு கடுப்பு வேறு, இங்கே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க.
சரி அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு அண்ணா தான் இங்கே குளிக்கிற இடம் இருக்குது வேணால் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பகரை வந்திருக்கோம். பட் நம்ம கும்பகரை பிளான் பண்ணி பண்ணுறோம். நான் ஃபோன் பண்ணி கேட்டு தான் அந்த ஃப்ரெண்ட்டை, பட் அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் சொன்னோம். பட் இங்கே வந்து பார்த்தா கோவிட் சுச்சுவேஷனால நம்ம அலோவ் பண்ணல. ஸோ செம்ம அப்செட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டன் கிளம்பணும். ஸோ இங்கே ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. அந்த என்ன சொன்னால் இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த சைடு போனீங்கன்னா அந்த வேற ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அங்கே குளிங்கன்னு சொன்னாங்க. சும்மா பார்க்கணும் வந்து அந்த இடத்துல பார்த்தா மழை வந்துடுச்சு. இன்னொன்று இங்கே யாருமே இல்லை. ஸோ நம்ம கும்பகரை ஃபால்ஸ் போயிருந்தால் கூட நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். பட் இங்கே ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. யாருமே நம்ம மட்டும் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நமக்காண்டி மழை வந்துருச்சு. அது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. தண்ணியும் செம்ம கூலிங்காக இருக்குது, வர மழையும் செம்ம. ஏன்னா நாங்கள் வரப்போ செம்ம வெயிலில் தான் வந்தோம். இப்போ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வாங்க. இங்கே பாருங்கள், செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஃப்ரீயாகவே ஃபிஷ் தெரப்பி பண்ணியிருக்கேன். நிஜமாக இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல. சும்மா ஆன் தி வேலை வந்தது, செம்மையாக அமைஞ்சிருச்சு. மழை வந்ததாக இருக்கட்டும், உள்ளே அலோவ் பண்ணாமல் இங்கே ப்ரைவேட்டாக வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருக்குது. கும்பகரைக்கு போயிருந்தால் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே என்ட்ராகும்போது நமக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஸ்டார்டிங்கில் அவங்க யாருனே தெரியாது. பட் இந்த ட்ரிப்போட எண்டில் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எந்த அளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பார்த்தா, நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பு அவங்க கூட தான் பிளான் பண்ணி போகிறோம். அந்த அளவு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ட்ரிப்பில் இந்த மாதிரி நிறைய மேஜிக் நடக்கும், நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் நிறைய ட்ரிப் போங்க, நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தகரட்டப்பா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.